விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் இந்த ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு திரு விஜய் தலைமையிலான டிவிகே அரசு பொறுப்பெடுத்து அமைச்சர் பெருமக்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணியாச்சு. செக்ரட்டேரியட் களை கட்டி அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் கடந்த 13/5/2026 அட்வொகேட் ஜெனரல் நியமனம், அப்புறம் அப்படியே தானே 15/5/2026 ஸ்டேட் பிபி, அப்புறம் அன்னைக்கே தானே ஏஏஜி அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அதையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த நியமனம் குறித்து பார்ப்போம். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வழக்கமாக இந்த போலீஸு அது குறித்து இது அடுத்தடுத்த பதிவுகளில் போடுவோம். நீங்கள் எதுவும் சொல்கிறதுனா சும்மா உங்கள் கமெண்ட்டில் அதை போட்டு விடுங்க. முதல்வர் கவனத்துக்கு தானே நம்ம இதெல்லாம் டேக் பண்ணுறோம். அதனால் அந்த கமெண்ட்டு அதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஜுடிஷியரியாக இந்த நியமனம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இதற்கு முன்னாடியான பதிவு அதில் போடும்போது கூட அவர் மதுரை ஹைகோர்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு புகழேந்தி சார் சொன்னதை நம்ம முக்கியமாக கோடிட்டு காமிச்சு அதிலே வாசித்தோம். அது என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தின் போது அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க. அது என்னென்னா, தகுதியின் அடிப்படையில் இல்லாமல், அவர்களுக்கு தெரிந்த சட்ட அறிவின் அடிப்படையில் இல்லாமல், அது வெறுமனே அவர்கள் கட்சிக்காரர்களாக இருந்தால் போதும், அந்த தகுதியே போதும். அந்த தகுதி எது வரைக்கும் நிகழுதுன்னா, அவன் வால் போஸ்ட் ஓட்டுறவனாக இருந்தால் கூட நீங்கள் பாட்டுக்கு அரசு வழக்கறிஞரை ஆக்கி விட்டுறீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் தனது ஆதங்கத்தை, கவலையை வெளிப்படுத்தி இருந்திருந்தார். ஜட்ஜ்மெண்ட்லேயே அது குறிப்பிட்டு இருந்தார். அதை முழுமையாக வாசிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போதைக்கு இந்த நியமனம் இவர்களுக்கு முழுக்க அந்த டிவிகே கட்சி சாயம் பூச முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனால் இவர் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த ஏஏஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு பிவி பாலசுப்ரமணியன், திரு கௌதமன், அவங்க முந்தைய அதிமுக ஆட்சியில் இதே ஏஏஜியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு பத்திரிகை செய்தியில் போட்டிருந்தாங்க. ஆனால் அது குறித்து தாவேக வழக்கறிஞர்கள் அதிருப்தி அப்படின்னு அந்த மாதிரி அவங்க இல்லை, அது தவறான தகவல். அப்புறம் இவர் திரு ஜான் சத்யன், அவர் ஸ்டேட் பிபியாக இருக்கிறவர், அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் திரு ஜான் சத்யன் அவர் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ஒரு நல்ல டிசர்விங் பெர்சன் ஃபார் திஸ் போஸ்ட். கடந்த 2021 ஹைகோர்ட் ஜட்ஜாக எலிவேட் ஆனவர். அதில் எலிவேட் ஆகி அந்த பதவியேற்பு அரசியல் ரீதியான காரணங்களால் அவர் ஏதோ சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகள் பதிவிட்டிருந்தார். அது பிஜேபி அரசுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு. அது என்னன்னா, அந்த நீட்டு இருந்துச்சு பாருங்க, நீட்டு அந்த மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டு அனிதா, அந்த மாணவியினுடைய இறப்பை தொடர்ந்து, அந்த மாணவியினுடைய மரணத்தை தொடர்ந்து இவர் அது குறித்த சில கமெண்ட் போட்டிருந்தார் சமூக வலைத்தளங்களில். அதை ஐபி எடுத்து இவர் ரெக்கமெண்ட் பண்ண நேரம் அதை ஒரு அட்வர்ஸ் ரிப்போர்ட் மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் நின்று போச்சு, அதில் வரலை. இல்லைன்னா அவர் அப்போவே அவங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி பதவியேற்புக்கு முன்னதாகவே இவர் வந்திருந்திருக்கணும். அந்த நிலையில் தான் இருந்தார். அதனால் முழுமையாக தகுதி வாய்ந்த நபர் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அது ஓகே. அந்த அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய ஐடியாலஜி தான் வழி நடத்தணும். நீங்கள் இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் ஒவ்வொரு ஆளையும் தன்னை கட்டுற மாதிரி ஆயிரும். உங்களது கொள்கை தான் வழி நடத்தணும். உங்களது கொள்கை நீங்களே சொல்லியிருக்கீங்க, அம்பேத்கர், அவர் பெரியார், இவர்கள் தான் எங்களது கொள்கை தலைவர்கள்னு. அதன்படி சமூக நீதிப்படி நீங்கள் நடத்துங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த வகையில் இவர் முழுக்க ஒரு டிசர்விங் பெர்சன் ஃபார் திஸ் போஸ்ட். எது இந்த ஸ்டேட் பிபிக்கானது. சரி, அடுத்துன்னு பார்த்தோம்னா, இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் திரு விஜய் நாராயண், அவருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா, இவர் இப்போதைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவருக்கான ஒரு வழக்கில் இவர் அப்பியர் ஆனார். அப்போ இருக்கும் பொழுது பெட்டிஷனருக்கு எதிராக ஒரு சில கமெண்ட் வந்துச்சு. அப்போதைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர் கமெண்ட் கொடுத்தாரு. அதுக்கு அப்பீலுக்கு போய் அந்த கமெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை டெலிட் பண்ணார், கமெண்ட் இல்லாமல் ஆக்கினார். அதனாலேயே நம்ம சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் அந்த வகையில் இவருடைய வழக்கை நேரடியாக பார்த்தவர். அதுபோக அவர் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் ஃபார் இந்தியா திரு கே வேணுகோபால், அவருக்கு நெருக்கமான உறவினர்.
அது அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அவர் அட்டர்னி ஜெனரல், ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் வந்து பிஜேபி அரசுக்கு நெருக்கமானவர். அந்த நெருக்கமானவருக்கு இவர் க்ளோஸ் ரிலேட்டிவ். ஆனால் அது ஒன்று. அது போக இவர் அந்த அதிமுகவில் அந்த 2 பெரும் பிளவு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம். அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் பன்னீர்செல்வத்துக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் அணியாக பிரிஞ்சு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் பொதுச் செயலாளர் யார் ஆகிறது, இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, முடக்கப்படுமா அப்படின்ற லெவலில் இருக்கும் பொழுது இவர் திரு பழனிசாமிக்கு ஆதரவாக, திரு இபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தவர். அவருடைய சொந்த வக்கீலாக இருந்தவர். அது தொடர்பாக எல்லாத்தையும் பார்த்தாரு. அவருக்கு ஆதரவாக இருந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் தான் அப்புறம் பொதுச் செயலாளர் ஆனார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியலை. அவர் கொண்டு வந்து இது பண்ணதில் இருந்தார். அதற்கான இதுவாக 2017 முழுமையாக அவர் எடப்பாடி திரு பழனிசாமி முதல்வராக ஆன நேரம் அப்போதைய அட்வொகேட் ஜெனரலாக இவர் தான் நியமனம் செய்யப்பட்டார். அப்படின்னும் போது முழுமையாக அந்த 2017 to 21 வரைக்கும் இவர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அப்படி பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. முதல்வரே வந்து அந்த அதிருப்தியாளர் குரூப்பை போய் பார்க்குறாரு, அந்த டிசிடென்ட் ஃபேக்ஷனை போய் பார்க்குறாரு. அவர் வந்து முன்னாள் அமைச்சர் அவர் வேலுமணி, அவர் எஸ்வி சண்முகம், அவங்கள தான் போய் பார்க்குறாரு. அப்படின்னால இந்த முதல்வருடைய ஆதரவு இந்த அதிருப்தியாளர் குரூப் தான். இது எப்படினாலும் வந்து அது மாற்றி இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல. ஆதரவு இல்லைனாலும் முதல்வர் வந்து அவருக்கு அந்த அதிமுக பிரிஞ்சு ஆதரவு கொடுக்கலைனாலும் அவர் ஆட்சிக்கு ஒன்றும் பாதகம் கிடையாது. அவர் அந்த ஆதரவு அவங்ககிட்ட கோரணும்னா ஒன்றும் அவசியமும் கிடையாது. இப்போ அந்த ஏடிஎம்கே குரூப்புக்குள்ளேயே 2ஆக பிரிஞ்சு கொறடா சொல்லையும் மீறி இங்கிட்டு வரும்போது அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும்ல, அது அட்ராக்ட் ஆகுமா இல்லையா? கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவர்களுக்கு அந்த வேல்மணி குரூப்புக்கு வந்து வரும்ல, அதை எடுத்துகிட்டு போவார்ல. யார் முன்னாள் முதல்வர் இபிஎஸ் வந்து அதை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார்ல, அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கத்துக்கு கோருவார்ல. அப்போ இது அரசு தரப்பு இப்போ அவங்களே வந்து வேலுமணி தரப்பை தான் இப்போ வந்து பார்க்குறாரு முதல்வர். அப்படின்னும் போது அதுவே வந்து ஒரு வகையான குதிரை பேரந்தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கட்சி அதில் ரெண்டாக பிளவுபட்டுருது. பிளவுபட்ட குரூப்பை போய் பார்த்து பூங்கொத்து கொடுத்து அவர் எஸ்வி சண்முகத்துக்கு பூங்கொத்து கொடுத்து இது பார்த்துட்டு வர்றாருன்னா ஏதோ ஒன்று நம்பிக்கை. அதற்கு பிறகுதான் நம்பிக்கை தீர்மானத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு டக்குன்னு கூடுது. ஆனால் 144 வரைக்கும் கிடைக்குது. அதிமுகலேருந்து வந்து அந்த எம்எல்ஏஸ் போடுறாங்க, அந்த கொறடாவையும் மீறி போடுறாங்க. இப்போ இபிஎஸ் அதை ஒரு வழக்காக எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு நேரடியாக பெர்சனல் வழக்கறிஞராக கடந்த ஆட்சியில் ஒரு 5-6 வருடம் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர் தான் இப்போதைய அட்வொகேட் ஜெனரலாக நீங்கள் நியமனம் செய்திருக்கக்கூடிய திரு விஜய் நாராயண். இவர் அவருக்குமான அந்த நெருக்கமான தொடர்பில் பேச மாட்டாரா? அவர்கிட்ட பேச மாட்டாரா? நீங்கள் முந்தைய கவர்மெண்ட்டில் அவர் எடப்பாடி ஆட்சியில் இருந்தவரை கொண்டு வந்து இப்போ வச்சிங்கன்னா இப்போ எடப்பாடி ஆட்சியிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எம்எல்ஏக்கு எதிராக ஒரு வழக்கை எடுத்துகிட்டு போவார், எங்கேயாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார். அப்போ அரசின் நிலைப்பாடு குறித்து என்ன சொல்கிறது? அட்வொகேட் ஜெனரலாக இவரை போட்டிங்கன்னா அந்த வகையில் இதெல்லாம் சிக்கல். பொதுவாக இது மாதிரியான அந்த அட்வொகேட் ஜெனரல் போஸ்ட்டு இந்த நியமனம்லாம் வரணும்னா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதினா எல்லாரும் கிடையாது. அவங்க பதவியில் இருக்கும்போதும் சரி, இப்போ ஓய்வு பெற்றதற்கு பிறகும் சரி, மக்கள் நலன் சார்ந்து இன்னமும் பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, மக்களால் அறியப்படுறாங்க. இவங்க மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடியவர்கள், சமூக நீதி குறித்து பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்கல்ல. அவங்கள வச்சு ஒரு கமிட்டி வச்சு போடணுங்க. ஒரு கமிட்டி வச்சு அந்த கமிட்டி என்ன சஜஷன் கொடுக்குது, அதற்கு பிறகு முதல்வர் அதில் என்ன டிஸ்கிரிஷனு அப்படின்றத பார்க்கணும். அட்வொகேட் ஜெனரலாக பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு கமிட்டி மாதிரியே பண்ண வேண்டியதானே. அதைத்தான் சொல்கிறாரு அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு புகழேந்தி. என்ன சொன்னார்? கொஞ்சம் தகுதி அடிப்படையில் நியமனம் பண்ணுங்க. இப்போ இருக்கக்கூடியது கூட நீங்கள் கட்சி சார்பற்ற நிலையில் கொண்டு வந்துட்டீங்க. இந்த ஒரு 180-200 வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் போடப்பட வேண்டியவர்கள் இருக்கிறாங்கல்ல. ஏன்னா அவங்க தான் வந்து செஷன்ஸ் கேஸ் வாதாடக்கூடியவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் தகுதி அடிப்படையில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள்.
இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அட்வொகேட் ஜெனரல் அவருடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் டிசர்விங் பெர்சனாக இருக்கலாம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. போன ஆட்சியில் அவர் இதே அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவருங்க, அவருக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது நீங்களே தான் போய் பார்க்குறீங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளரை நீங்கள் தான் போய் பார்க்குறீங்க. அப்படின்னு பொழுது நாளைக்கு அவரே வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வழக்காக எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு எம்பரேசிங் சிச்சுவேஷன் இருக்குமா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். அந்த வகையில் இது வந்து அந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றத கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணலாம், அது சரியா அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஸ்டேட் பிபி போட்டதுலேயோ ஏஏஜி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் போட்டதுலேயோ கூட எதுவும் முரண்பாடாக சொல்லலை. அட்வொகேட் ஜெனரல் தகுதியுடையவராக இருக்கலாம், இன்னமும் மேலான தகுதியானவர்கள் இருக்கிறாங்கல்ல. அதனால் அந்த வகையில எல்லாம் பாருங்கள், இது மாதிரியான நியமனம் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது தாங்க உண்மையான அரசினுடைய வெளிப்படைத்தன்மை. நீங்கள் பதவி ஏற்கும் பொழுதே நேரடியாக சொன்னீங்க, இந்த அரசு யாரையும் ரகசியமாக போய் சந்திக்காது, யாருக்கும் தெரியாமல் எதையும் போய் செய்யாது, எந்த செயல்பாடும் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் வந்து அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதா சொன்னீங்க. அதெல்லாம் வேண்டியதில் கூகுள் சர்ச் பண்ணாலே போதும். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுமே. இதுக்கு ஒரு கடன் இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு, வரவு செலவு எவ்வளோன்னு சொல்லி கூகுளில் போடுங்க, அது வந்துடும். நாட் ஒன்லி தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டுக்கு போட்டாலும் வந்துடும். ஏன்னா அதுக்கு பெருசாக வெள்ளை அறிக்கை போட்டு என்ன செய்ய போகிறீங்க? நம்மளுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு நல்லாவே தெரியும், நம்ம கடன் எவ்வளவு நல்லாவே தெரியும். இது மாதிரியான வைட்டல் போஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். ஃபினான்ஸ் செக்ரட்டரி இப்போ போட்டிருக்கீங்க திரு சித்திக் ஐஏஎஸ், நல்ல நேர்மையானவர், அதில் எந்த குறைபாடும் கிடையாது. அப்படி தேர்ந்தெடுத்து போடுறீங்க. காவல்துறையில் வந்து அவர் ஐஜி இன்ட்டு போட்டிருக்கீங்க, நல்ல பக்கா நேர்மையான ஆள். ஒன்று அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடுறீங்கல்ல, இதுதான் நிர்வாகத்தை சரியாக கொண்டு போகக்கூடியது. இந்த ஒரு இடம் வரும் பொழுது ஒரு சின்ன சர்க்கிள் வருது. அப்புறம் இந்த தாவேக வழக்கறிஞர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, அவர்களை போடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பதிவு கிடையாது. டிசர்விங் பெர்சன் தான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தகுதி தான். இன்னமும் சொல்ல போனால் அதை ஏதேனும் தேர்வின் அடிப்படையில் தேர்வு செய்ய முடியுமா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பாட்டுக்கு வெறுமனே கட்சிக்காரனாக இருந்தால் போட்டால் போதும்னா பூரா அந்தந்த லோக்கல் ஆளுங்கட்சி எம்எல்ஏ அது இது சிவர்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு மைனிங் கேஸில் காசு வாங்கிட்டு போயிடுவான் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர். ஆனால் நல்லா காசு கிடைக்கக்கூடிய வழக்கு இருந்துச்சுன்னா காசு வாங்கிட்டு போயிடுவான்ல, அரசுக்கு ஆதரவாக என்ன வாதாடுவார். அதனால் இதெல்லாம் பார்க்கணும். இந்த இது சொல்லணும் போல இருந்துச்சு. அந்த அட்வொகேட் ஜெனரலினுடைய நியமனத்தில் அரசு கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு, அதனால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. பார்த்துக்குங்க, அரசினுடைய செயல்பாடு உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது அப்படின்றதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவு. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.